இப்போது நான் அசிங்கமாக பேசுகிறது தப்புங்கிறீங்க. இப்போது ஆன்மீகம் சொல்கிறோம். கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க. அந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தையில் அந்த இல்ல எடுத்துகிட்டு படிங்களேன், திருப்பி படிங்களேன். லவடக்கான்னு வருது. லவடக்கான்னா ஹிந்தியில் என்ன அர்த்தம்? அதை விடுங்க. இப்போது காடு அப்படிங்கிறீங்க, காடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க. அதை ஹிந்தியில் காடு அப்படின்னா என்ன? இதெல்லாம் வார்த்தைகள் நீங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை தண்டிச்சுக்கோங்க. அப்புறம் முருகன் கடவுள் கும்பிட்றோம்ல, அப்புறம் முருகன் கடவுள் கும்பிட்றீங்க. அப்புறம் கந்தனுக்கு புத்தி கவட்டிக்குள்ளன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் பேச மாட்டீங்க. இதெல்லாம் அசிங்கமான வார்த்தை கிடையாதா? இதெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தையா? டானிக் மாதிரி இனிக்கிற வார்த்தையா? சக்கரை மாதிரி வார்த்தையா? அப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சது தப்பு கிடையாது. இந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சது தப்பு கிடையாது. ஒருத்தன் பேசிட்டா மட்டும் தப்பு. 1989 பிறந்த ஒருத்தன் பேசினா தப்பு. அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவங்கலாம் ரைட்.